ராமு, என்ன ராமு இப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ராமு. ஐயோ, என்ன பாக்காதீங்க ராமு. நீங்க எப்பயாவது குஷ்பு இட்லி சாப்பிட்டுருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் சாப்பிட்டது இல்ல. 5 6 7 8 கண்கள் இரண்டால் கண்கள் இரண்டால் என்னை கட்டி. உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இருக்கிற கஷ்டமான வார்த்தை எது? பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு யோசிக்கிறதுக்கே. ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க வந்து ட்ரை பண்றோம். மனதபிமா என்னது? மனிதாபிமானம். ஒரு டைம் மெஷின் கிடைச்சா எந்த காலகட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? எந்த செஞ்சுரிக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? சோழர் காலத்துக்கு. Okay. அதுவும் ராஜராஜ சோழன் இருக்கிற காலத்துக்கு. யூ நோ மை சீக்ரெட் விஷயம் என்ன தெரியுமா? ராஜராஜ சோழன் காலத்துல நான் போய் அவனுக்கு மனைவி ஆகணும். I think he's like super hot, okay? இந்த குசுத்தல தாங்க முடியலப்பா. சை. Beach Girls, don't miss it. Vanakkam and welcome to Isai Cafe Live Music Perfect Blend with me Sri Madhumita and Charulata Mani. Black and white உலகத்துல ஒரு ராஜாவா இருந்த நம்ம காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களோட சூப்பர் ஹிட் சாங்ஸ் இன்னைக்கு பிளாக் காஃபி செக்மெண்ட்ல பார்க்க போறோம். அப்படியே காதல் வழியும் ஒரு பால்வடியும் முகத்தோட எப்பவுமே லவ் பண்ணிட்டு இருக்கிறவரா தான் நம்ம மனசுல வராரு. கேப்புச்சினோ காஃபி செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது இன்றைய இளைய தளபதி விஜய் அவர்கள். மண்டல துருங்குது ஒன்ன நான் பார்க்கல கிருங்குது கிண்டனி வந்தால கிருங்குது இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு ஒரு ஹாட் அண்ட் ஹாப்பனிங் இசையமைப்பாளர். இவர் வந்து மன்மத ராசா அப்படின்னு நம்மளோட ஹார்ட்ஸ் எல்லாம் கொள்ளை கொண்டு அப்புறம் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் மாதிரி மென்மையான மெலடிஸ்க்கு இசையமைச்ச இன்றைய தலைமுறையோட சூப்பர் ஹிட் மியூசிக் டைரக்டர். லெட்ஸ் வெல்கம் திரு தினா அவர். வெல்கம் சார். எங்க இசை கஃபேக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த செட் ரொம்ப நல்லா இருக்கு. and your costume also excellent. ரொம்ப நன்றி. excellent. அதாவது இசை கேஃபே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இந்த ஒரு யூனிக்கான ஒரு மேட்டர், நல்ல மேட்டர் சொல்றீங்க நீங்க. அது மட்டும் இல்ல, மென் ஆர் உமன் யாரா இருந்தாலும் காலை எழுந்தோடனே முதல்ல சாப்பிட்றது காஃபி தான். ஸோ அது பர்ஃபெக்ட் பிளெண்டா இருக்கணும். அது கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அன்னைக்கு ஃபுல்லா மூட் அவுட் ஆயிடும். ஸோ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் கிவிங் வெரி பர்ஃபெக்ட் பிளெண்ட். ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. கும்பிட போன தெய்வம் கும்பிட போன தெய்வம் கூட ஆடுதமா. கும்பிட போன தெய்வம் கூட ஆடுதமா. மாலை ஊத்துடா கூட ஊத்துடா வேண்டுகிட்ட சூட இருக்குடா. அட வெட்டு ஒன்றுடா துண்டு ரெண்டுடா தாரினே தன்னானே தாரினா. கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்ததமா. இந்த இசை கஃபேக்கு நீங்க வந்து சிறப்பிச்சதுக்காக ஃப்ரம் ராஜ் டிவி அண்ட் ஃப்ரம் இசை கஃபே ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்காக. டார்வின் ஆடியோ சிஸ்டம்ஸ். இசை கஃபே இசை கஃபே
படிக்கல் முயற்சி பாதையில் எதிர்ப்பு அதை உடைத்து முன்னேறுதல் சிறப்பு ஆனது என நடந்து அலை என எழுந்து தடைகளை தாண்டி தாண்டி தோழி கொடிமுல்லை கொடிமுல்லை குலம் விளங்க வரும் முல்லை கொடிமுல்லை கொடிமுல்லை வானம் தான் இவள் எல்லை మామయ్య మళ్ళీ సన్న పోటీ పక్కన వచ్చిందా ఆ సీన్ ఇక్కడ లేదు இவங்களுக்குள்ளயும் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஆனா அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கதாநாயகினா அழகு பிளஸ் அறிவு. ஹீரோயின் ஆகிறதுக்கு யூ ரியலி நீட் டு ஹேவ் த டேலண்ட், லுக்ஸ். தமிழ் தெரியறது ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம். தமிழ் பேசுற ஹீரோயினுக்கு வந்து என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னா ட்ரிபிள் டின்னு சொல்லணும். டிசிப்ளின், டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன். ஹீரோயினா டான்ஸ் தெரியணும், ஆக்டிங் தெரியணும், கரெக்ட் ஆட்டிடியூடா இருக்கணும். ஹீரோயினா வந்துட்டு ஒரு கிளாமர்டாவும் ஒரு படம் பண்ண முடியும், ஒரு நேட்டிவிட்டியாவும் ஒரு படம் பண்ண முடியும்னு நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் தான் வந்துட்டு லாங் டேர்மா சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தமிழ் சினிமால ஹீரோயின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா, அழுதாலும் அழகா இருக்கக்கூடிய ஒரு முகம் இருந்தா ரொம்ப ரொம்ப பெரிய பிளஸ்ஸா இருக்கும். நல்ல கதாநாயகி அப்படின்னா அழகு, திறமை, எல்லா விதமான திறமையும் இருக்கும். ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அழகு, நல்ல நடிப்பு, எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு ஆட்டிடியூட். கதாநாயகிக்குரிய நளினமும் அழகும் எல்லா திறமே இருந்தாதான் ஒரு நடிகையா வர முடியும்.
எப்படி எப்படி இருக்கு இப்படி இப்படி அம்மா இப்படியா இதோ இதோ இப்படி அடிக்கடி சொன்னா இப்படி அம்மா 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 மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ஆட்டத்தை? ஏய் ராமு, ஐயோ குச்சி குடு வாங்கடா. எப்படி என் குச்சி குடுக்குற எல்லாம் நான் அடிக்கட்டுமா? ஆனான பட்டதெல்லாம் தானானா கொட்டுதா? இந்த ஐயாவுக்கு என் நேரம் சிலம்பாட்டம் கேக்குதான். ஆட்டமா ஆடுற வரேன் இரு. அம்மா அம்மா அம்மாடி அம்மா 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 அடிக்கிறாரு பாருமா. ஐயோ அறிவு இருக்கா? தோட்ட வேலையை விட்டுட்டு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே, இதான் நாளை கட்டத்துக்கு துணியும் காவைத்து கஞ்சி தண்ணியும் ஊத்த போகுதா? என்ன குதிக்கிற? என்ன அப்படிதான் நல்ல படு நல்ல படு. வெட்டுச்சோறு தின்னா குட்டிச்சவரை கும்பாளம் போடுமா? என்ன குதிக்கிற? அம்மா உங்க சிலம்பாட்டம் ரொம்ப பிரமாதம். ஏண்டா ராமா, எந்த நேரம் பார்த்தாலும் உன்னோட தொந்தரவா போச்சே. மன்னிச்சு விடமா. இதோ ஐயோ, குழந்தை வரம் வேணும்னு கோவிலுக்கு போனா கோட்டானா பிறக்கணும்னு குடுமிசாமி சொல்லிச்சான். அட ராமா. அம்மா அந்த ராமா அயோத்திக்கு ராஜா, இந்த ராமா எனக்கு ராஜா, உனக்கு ராஜா, எல்லாருக்கும் ராஜா. வாயமூடு. பூனைக்கு எலிசாட்சி சொன்னாப்பல பேசுறத பாரு. வாடா இங்க வாடா. என்ன மாட்டேன் நீ வாடா. ஏய் இப்படி ராஜகுமாரி வர நேரம் ஆச்சு, ஒழுங்கா உள்ள போய் தொலையுங்க. என்னம்மா அடே அஞ்சி, அப்படி கத்திரா பாரு, கழுத்தை பிடிச்சு நெருச்சி எறிஞ்சிடுவேன். அப்படியே செய்யம்மா.
ஆனந்தமே தரும் காவனம் இதிலே வசந்த கானமே ஆஹா வசந்த லீலே ஆஹா ஆனந்தமே தரும் காவனம் இதிலே வசந்த கானமே ஆஹா வசந்த லீலே ஆஹா புது மனம் வீசும் புன்னகை மேவும் பூவித கமகமவெனவே புது மனம் வீசும் புன்னகை மேவும் பூவித கமகமவெனவே மதுவெறியார் மயங்கும் வண்டினும் மலர் மீதே மருவும் நேரமே மதுவெறியார் மயங்கும் வண்டினும் மலர் மீதே மருவும் நேரமே ஆனந்தமே தரும் காவனம் இதிலே வசந்த கானமே ஆஹா வசந்த லீலே ஆஹா மலர் சிந்திடும் அழகாலே மந்த மாருதமே தரும் வேளையே மலர் சிந்திடும் அழகாலே மந்த மாருதமே தரும் வேளையே மனமன்றோ கமழும் சோலையே மனதன்றோ மகிழும் வேளையே ஆனந்தமே தரும் காவனம் இதிலே வசந்த கானமே ஆஹா வசந்த லீலே ஆஹா சப்தநாத கலை குகு குகுவென தந்திடும் கோகிலம் கூதே சப்தநாத கலை குகு குகுவென தந்திடும் கோகிலம் கூதே இணையில்லா இனிய கீதமே மனமன்றோ மகிழும் நாதமே ஆனந்தமே தரும் காவனம் இதிலே வசந்த கானமே ஆஹா வசந்த லீலே ஆஹா வசந்த லீலே ஆஹா அவங்க பார்த்தா உயிர் போனால்தான் என்னடா ஆஹா அந்த பைங்கிளியின் உருவத்தை பார்த்தாலே போதுமே பக்கத்தில் நின்றாலே போதுமே ராமா அரே அம்மா அம்மா இதிகாசம் கேட்டீரா இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா எச்சரித்தேன் 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 யக்ஷணி புதையல் மக்களுக்கென்று இருக்குது மறைந்து பாதாளத்திலே யக்ஷணி புதையல் மக்களுக்கென்று இருக்குது மறைந்து பாதாளத்திலே இக்ஷணமே அந்த லட்ச சக்தியும் லட்சம் போன்றவர்க்கு சித்தியுமாகும் இக்ஷணமே இக்ஷணமே அந்த லட்ச சக்தியும் லட்சம் போன்றவர்க்கு சித்தியுமாகும் இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா எச்சரித்தேன் 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 ஜகத்தில் வீரமிகும் ஜெய கதை தானே ஜகத்தில் வீரமிகும் ஜெய கதை தானே யுக யுகானுபவ கதாநாயகன் ஜகத்தில் வீரமிகும் ஜெய கதை தானே யுக யுகானுபவ கதாநாயகன் ஜெயம் பெற்றவன் ஒருவன் தானே ஜெயம் பெற்றவன் ஒருவன் தானே
ஜகஜோதியை தானடைந்தானே ஜகஜோதியை தானடைந்தானே இதிகாசம் கேட்டீரா அதற்கிணையற்றவர் தான் இருக்காரா இருக்கான் நம் பலேராமன் இருக்கான். ஆனால் தைரிய சாகசே லட்சுமின்னு மார்பினில் ஈட்டிய ஏந்தி மடிந்தான் வீரமிகும் ஜெய விக்ரமாதித்தன். மார்பினில் ஈட்டிய ஏந்தி மடிந்தான் வீரமிகும் ஜெய விக்ரமாதித்தன். போர்க்களத்தில் மண் பொம்மைகளாலே புகழ் பெற்றதோர் சாலிவாகனன் எச்சரித்தேன் வெற்றி வீரரும் வினோத கதையால் உஜ்ஜயினிபுரி உயர்வை நாட்டினார். வெற்றி வீரரும் வினோத கதையால் உஜ்ஜயினிபுரி உயர்வை நாட்டினார். எச்சரித்தேன் அந்த நாளை போல் இந்த நாளிலே அந்த நாளை போல் போய் அந்த நாளை போல் இந்த நாளிலே ஆர்வம் நிறைந்து வீரமே குந்து அந்த நாளை போல் இந்த நாளிலே ஆர்வம் நிறைந்து வீரமே குந்து ஆண்மையோடு போர் கதையை நடத்திட ஆண்மையோடு போர் கதையை நடத்திட யார் வருவார் என்று கதாநாயகன் நீயா ராணியம்மா தம்பி அடே என்னடா கும்பல், என்ன ஒரே மக்களும்? சும்மா வேடிக்கையா தப்பு குற்றம், பெரிய குற்றம். வரி கொடுக்கணும், வாங்கடா. ஏய் வரி கொடு. யாருடா நீ? ஊருக்கு புதுசுங்க. புதுசா வந்தவன் சத்தத்துக்கு வரதாவாதி. தப்பு பரம்பரையா வந்தவங்க தான் தங்கணும். அங்க வஸ்திரம் ரொம்ப அழகா இருக்கே. எடுத்துக்கங்கடா. என்ன ஊருடா நீ? பாரதிக்கும் ஐயா. பாரதிக்கமா? தப்பு பரலோகம். உள்ள ரொம்ப நல்லா இருக்கே. எடுத்துக்கங்கடா. ஏய் தாத்தா யாருடா நீ? கேத்திரியா? தப்பு பாத்திரம். இந்த பாத்திரத்தை எடுங்கடா. சிச்சி, இந்த ராஜா வீட்டு நாயை கொலைக்காம இருந்து உதைக்காம இருக்கிறீங்களே, ஒருத்தருக்கும் தைரியம் இல்ல? என்னடி கொலைக்கிற? இந்த தாடையில புடித்தன ததைகிணந்தம் போடணும். அப்பா அடி உளுராப்புல அடிச்சிட்டானே. தப்பு எவன்டாவே? இவனை நல்லிக்குரடு சொல்லி அடிச்சு இவன் கொள்ளை அடிச்சதெல்லாம் உடனே கட்ட சொல். அட்டகாசமா பண்ற. கிட்ட வந்துட்டே. தப்பு என்ன பார்த்தாலும் எட்ட நிக்கணும். நான் ராணிக்கு தம்பி, ராஜாவுக்கு மச்சான், வீர தீர சூரசேனன். சேனனா? தப்பு சரி. ராணியார் தம்பியா நீ? கொள்ளை அடிக்க முடியா? என்னை அடிக்கலாமாடா? தப்பு. ஐயோ நீ அழலாமாடா? தப்பு. வேடிக்கை செய்வதும் குற்றமா? அதுக்கும் வரி வேண்டுமா? ஏய் கூட்டாளி எல்லாம் தொலைஞ்சு போயிட்டாங்களா? இரு அரிசிகிட்டு சொல்லு. தப்பு அக்கா புரிஞ்சுகிட்டு சொல்லு. உன் தலையை வெட்டு தம்பட்டாங்க சொல்ற. கதாநாயகரை கேட்ட லட்சணத்தை செய்கையில் காண்பித்தார். உண்மையாய் உஜ்ஜயினி நகர் மானத்தை காப்பாற்றினார். இதோ ரட்சை. விஜயே பவ. பலே ராமனுக்கு ஜெய். கதாநாயகனுக்கு ஜெய்.
மாமாடி அக்காடி ராஜ துரோகிங்க சதி செய்யறாங்க. யாருடா தம்பி? எங்கே? சத்திரத்துல 5ஆம் படு கும்பல் வந்து ஒரே அட்டகாசம் பண்ணுது. ராஜாவாவது ராணியாவது ஒரு கை பாக்குறானுங்களா? வரியாவது கிரியாவது கொடுக்க மாட்டாங்களா? என்ன யோசனை பண்றீங்க? அவனுங்க தலையெல்லாம் வெட்டாம ராணி, எவன் தலையை வெட்டுறது, எதற்காக வெட்டணும், அதையாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அப்ப சொல்லுடா தம்பி, கேட்கட்டும். அவன்தான் அந்த தோற்றாமா தெரியாது, அந்த கிழவி மகன், வாங்கோழி தலையன், வக்கர காலன், வானர மகம். யாரே மாமா பிரமாதமாக வர்ணிக்கிறீங்க? வர்ணிக்கிறேன? தப்பு தப்பு, வாயாறு திட்டுறேன். அவளிடம் என்னடா வியாக்கியானம்? நடந்ததெல்லாம் நல்லா தான் சொல்ல. இன்னும் என்ன நல்லா சொல்றதா? ராமன் ராஜாவாகணுமா, அவன் தூதன் ஆஞ்சநேயன் மந்திரி ஆகணுமா? அது எல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்களா? ஏன் மாமா? உட்கார்ந்து இருந்தேனா? தப்பு தப்பு, கைய ஓங்கறதுக்குள்ள 8வது மைல் போய் குட்டிக்காரன் நடிச்சானுங்க தெரியுமா? தெரிகிறது. ராணி, இனிமேல் நான் என்ன செய்யணும்? என் தம்பி இல்லாத எடுத்து சொல்றது போல எல்லாத்தையும் ஏழமா நினைக்கிறீங்களே? சத்தியமா சொல்றேன் மாமா, நிஜமா தயவு சாட்சியா சொல்றேன் மாமா. அத்தனை பேரையும் கட்டி வச்சு சித்திரவதை செய்யணும் மாமா. ஆமா ஆமா, இப்படியே விட்டா பிறகு எப்படி ஆகுமோ தெரியாது. சீக்கிரமே அவங்க தலையெல்லாம் வெட்டி கோட்டையில வெட்டி தொங்க விட. ராணி, அதை நான் கவனித்துக் கொள்கிறேன். யாரங்கே? நானு. யாரங்கே? யாரோ தோட்டராமனா, அவன் கூட்டாளி அஞ்சியா. உடனே சென்று அவர்களை பிடித்து வாருங்கள். நாராயணா, எங்கள் குலதெய்வம் நீ நாராயணா. போன மலசாமி நாராயணா, குறையை நீ தீர்த்துவை நாராயணா. அலமேலு மங்கையுடன் நாராயணா, மலை மேல் அமர்ந்தவன நாராயணா. அம்மா அம்மா, மான வெட்கமெல்லாம் மறுபடியும் வந்துட்டீங்களா? வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கூட எப்படியோ ஓட்டம் பிடிச்சிட்டீங்களே, அவன் எங்கடா? சாந்தம்மா, நீங்க யாருங்க? தங்கள் அருமை முகன் எங்கே? இல்லையே, எங்கேயோ போயிருக்கான். அவனுக்கு போஜனம் அளித்தீரோ? போட்டுத்தானே அனுப்பினேன். தவறாமல் 3 வேளையும் சாப்பாடு போடுகிறீரோ? என்ன இப்படி கேக்குறீங்க? என் குழந்தைக்கு நான் போட மாட்டேனா? அந்த குழந்தையோட இந்த குழந்தைக்கும் போடுறீங்களோ? அட அயோக்கிய பசங்களா, இவ்வளவு தூரம் தயாராயிட்டீங்களா? நல்லா இருக்கு, குரங்குக்கு குல்லா போட்டா போல. ஏண்டா இதெல்லாம் எங்கடா கொள்ளையடிச்சீங்க? ஆமா, ராஜா உங்க 2 பேரையும் உடனே கூப்பிட்டு வர சொன்னார். ராஜா சொன்னாரா? ஏண்டா என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்களோ தெரியலையே. சும்மா கவலைப்படாதீங்கம்மா, ராஜா சன்மானம் கொடுத்து அனுப்பணும்னு ஆளு விட்டிருக்காரு. அவ்வளவுதான் அம்மா, பயப்படாது. என்னமோப்பா. தோட்டராமனும் அஞ்சியும் இவர்கள் தான் மகாராஜா. நமஸ்காரம் மகாராஜா. தலைய மேல தூக்கிட்டா நிக்கிறேன். தப்பு தப்பு, கீழே போடு. தலை குனிந்து நிற்க வேண்டிய தவறு நான் என்ன செய்தேன்? இவனா தோட்டராமன்? தன்னுயிரையும் மதியாமல் தலைவணங்காத உன்னத புருஷன் என்றோ உஜ்ஜீனுக்கு லட்சுமி. என் அருமை குடிகளே, இப்படி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாயிருந்தால். ஆமாமா, அப்புறம் புகழ்ந்து பேசலாம். இப்போ விசாரணை செய்தாகணும், அதானே? சரி, முரண்பாடாக பேசாமல் உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள். உள்ளதை சொல்லவா?
உண்மையை இல்லை என்று சொல்லவா மகாராஜா? உண்மையைத்தான் சொல்லேன். அப்படி என்றால் சத்திரத்தில் உள்ளவர்களை இவர் அக்கிரமம் செய்தார், நான் குத்தும் உதயம் கொடுத்து அனுப்பினது என்னமோ உண்மை. போய் இவர் இந்த மகாராணியர் தம்பிடா, இவரையே அடிச்சான்னு சொல்றீங்க. பின்ன அடிக்காம என்ன செய்யறதா? மகாராணியர் தம்பி, மகாராஜா மச்சான், அப்படி இப்படி என்று சொல்லி அந்த சத்திரத்திலே வீரகதை கேட்கிறவங்களை எல்லாம் வயசை கூட பார்க்காம வரிகிரி என்ன அக்கிரமமா தங்களுக்கும் தங்கள் அந்தஸ்துக்கும் அகௌரவம் தேடியதனாலே நல்லா உதைச்சது என்னமோ உண்மை, முக்காலும் உண்மை மகாராஜா. முழுவதும் போய் சொல்றதெல்லாம் போய். இவர் அடிக்கவும் இல்லை, அடிக்கவும் முடியாது. அடிக்க முடியாதா? தப்பு தப்பு. நல்லா வதக்கும் போது சொல்லாம ஓடும் போது கீழே விழுந்த அரிகைக்குள்ள கிரீடம். அது இவர்தான். இல்ல இல்ல ராணி, இதெல்லாம் என்ன? அக்காடி அக்காடி. அடே, அக்கிரமத்திற்கும் அதர்மத்திற்கும் தக்க தண்டனை விதிப்பது அரசனை சார்ந்தது. இனி அதிக பிரசங்கித்தனமாக எதிலும் கலந்து கொள்வது தவறு. மரியாதையாக வெளியேறு. இந்து, என் தீர்ப்பு நியாயம்தானே? இந்து, இந்து, என்ன மாமா? அந்த தோட்டராம என்ன நல்லா உதைச்சேன்னு சொன்னானே, அதை நீ நம்புறியா? சரிதான். என்ன சரிதா? தப்பு தப்பு. இந்த வீர தீர சூரசேன நடிக்கணும்னா ஒரு பெரிய இவரோ. சரிதான். என்ன சரிதா? தப்பு தப்பு. தன் பெருமைக்காக அப்படி செய்தான்னா சரிதான். சரிதா. தன்னுயரையும் மதியாமல் தலை வணங்காத உன்னத புருஷன் என்று உஜ்ஜயினியின் லட்சுமி. இன்னும் என்ன கம்பீரம்! பலே ராமண்ணா, என்ன நினைச்சிட்டீங்க? நல்ல தைரியசாலியும் கூட. இல்லைன்னா மகாராஜா மகாராணி எதிரிலேயே உங்களுக்கு வந்தனம் செய்வாரா? எனக்கு கோபம் வரும். வந்தா வந்தா அமைதியில்லாதன் மனமே, என் மனமே, அமைதியில்லாதன் மனமே, என் மனமே, அனுதினம் கண்முந்தனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே, அமைதியில்லாதன் மனமே, என் மனமே. அமைதியில்லாதென் மனமே, என் மனமே,
அனுதினம் மாயாஜாலத்தை போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே அமைதி இல்லாதென் மனமே என் மனமே. கீதம் அமைதியில்லாதன் மனமே என் மனமே. ஏதோ அறியேன் எழில் காவினிலே இன்புறும் வேணுகானந்தான். ஏதோ அறியேன் எழில் காவினிலே இன்புறும் வேணுகானந்தான். ஆஹா என்றே காண்பது யாவும் ஆசையின் உதயமிதானோ. அமைதியில்லாதென் மனமே என் மனமே. அனுதினம் கண்முன் கனவே போலே மனதே பிரேமை மந்திரத்தாலே அமைதியில்லாதென் மனமே என் மனமே. அமைதியில்லாதென் மனமே என் மனமே. இந்த புஷ்பப்பந்தலினாலே இந்நந்தவனமே ஒரு புதுமையான அழகோடு விளங்குகிறது அல்லவா? ஏன் விளங்காது? நீயே அழகில அடிமைப்பட்ட பிறகு உன் அலங்காரம் அதுக்குள்ள ஐக்கியப்பட்டது தானே. கேட்கவா வேணும்? அங்கே ராஜகுமாரி உட்காரணும். ஓ அப்படின்னு சரி, நான் இப்படி உட்கார்ந்துக்கிறேன். அங்கே இவர் உட்காரணும். எப்படி? எப்படின்னா ராஜகுமாரியை இவர் கல்யாணம் செய்துக்க போறார். எப்படி? எப்படின்னா இவரே காதல் கொண்டு இவரே ஒப்புக்கொண்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எப்படி? இனி ராஜகுமாரி ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் பாக்கி. எப்படி? எங்க ராஜகுமாரி வர்றாங்க, எங்கேயாவது போய் தொலைங்க. இப்படி என்ன ராமு, இப்பவே கிளம்ப வேண்டியதுதான். ஆமா, உயிர் போனாலும் சரி, ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். நான் இருந்தாலும் சரி, இனி இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நளினி, 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 ராஜகுமாரி
உன் உள்ளச்செறியில் என்னை கைது செய்து விட்டாய். மந்தமாருதத்தை அள்ளி வீசும் இளந்தென்றலே, நீயாவது என் அந்தரங்க காதலை தெரிவிக்க கூடாதா? மதலாகிரியின் மயக்கம் தீர மாங்குயிலையும் பாடச் சொன்னேன். மயில்